கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 16 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஐஸ்வர்யா ஸ்வேதா கிட்ட இங்கே பாரு, பாட போகிற கடைசி நேரத்தில் நீ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும். அப்படி மட்டும் நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னா உனக்கு ஒரே பேமெண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்தில் நானும் சிதம்பரம் சாரும் இன்வால்வ் ஆகிருக்கோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் ஓகேங்கிறாங்க ஸ்வேதா. சரின்னு அவங்க அந்த பக்கமாக போனது இந்த பக்கம் ரூபஸ்ரீ கால் பண்ணுறாங்க. என்ன எல்லாமே ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரூபஸ்ரீ கேட்கவும் இங்கே ஐஸ்வர்யா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே ஸ்வேதா ரூபஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஐஸ்வர்யா சொன்ன மாதிரியெல்லாம் பண்ணிடாத, அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் தான் அந்த கார்த்திக் சார் கிட்ட மாட்டிக்குவேன். நீ ஒன்று பண்ணு, நீ முதல்லையே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிரு, நான் ஏதாவது ஒன்று சொல்லி கார்த்திக் சாரை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லவும் சரின்னு ஸ்வேதா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி மாற்றி இது பண்ணு அதை பண்ண வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக மீனாட்சி இவங்கள நோட் பண்ணிடுறாங்க. என்ன இவ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, ஒரு வேளை இவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ, ஒரு மாதிரியாக வேலை இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி பார்த்துட்டு இருக்கிறத ஸ்வேதாவும் பார்த்துட்றாங்க. ஒரு வேளை நம்ம பேசின எல்லாத்தையும் மீனாட்சி அக்கா கேட்டிருப்பாங்களோ, அப்படியே ஒரு வேளை கேட்டிருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்வேதா முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரெக்கார்டிங்க்கு ஸ்வேதா கிளம்புறாங்க. ஆட்டோவில் போகவே அப்படியே ஸ்வேதா யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாமா, இல்லை சாப்பிடலைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆட்டோவில் போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு இடத்துல போலீஸ்காரங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பல்லவியோட ஆட்டோவும் அங்கே நிற்கிது. கீழே இறங்கி வாமா அப்படின்னு போலீஸ்காரங்க கூப்பிடவும் ஸ்வேதா கீழே இறங்கி போகிறாங்க. உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க பல்லவிங்கிறாங்க ஸ்வேதா. என்ன பல்லவியா, பேர் நல்லா தான் இருக்குது, யார் வச்சாங்க அப்படின்னு கேட்கவும் சார் என்ன சார் இது வீட்டில் தான் வச்சாங்க, என்ன எங்கிட்ட மட்டும் இந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க சரிம்மா உன் ஐடி கார்டு எடுங்கிறாங்க போலீஸ்காரங்க. அச்சச்சோ, ஐடி கார்டு எடுத்தால் அதில் ஸ்வேதான்னு இருக்குமே, அதை கொடுத்தா மாட்டிக்குவோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சார் எனக்கு ரெக்கார்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் முதல்ல கிளம்பணுங்கிறாங்க. சரிம்மா முதல்ல ஐடி கார்டு எடுத்து காட்டுங்கிறாங்க போலீஸ்காரங்க. நீங்கள் எங்கிட்ட மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்கவும் சரின்னு ஆட்டோக்காரங்கிட்ட உன்னோட ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆட்டோக்காரரும் அதே மாதிரி ஐடி கார்டு எடுத்து காட்டுறாங்க. பாரு இவர்கிட்டயும் தான் கேட்டிருக்கேன், உன்னோட ஐடி கார்டு எடு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சார் இது, போகிற இடத்துக்கெல்லாம் ஐடி கார்டு தூக்கிட்டு வருவாங்களா என்ன அப்படின்னு ஸ்வேதா கேட்கவும் போலீஸ்காரங்க அப்படியே ஸ்வேதாவே பார்க்குறாங்க. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்தி வராங்க. சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கார்த்தி வந்து கேட்க சார் இந்த பொண்ணுக்கிட்ட ஐடி கார்டு கேட்டேன், ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட ஐடி கார்டு இல்லைன்னு சொல்கிறாங்க, திருன்னு முழிச்சிட்ருக்காங்க, அதனால தான் சார் விசாரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லவும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார் ரெக்கார்டிங்காக போயிட்டுருக்கு, இந்த பொண்ணு சென்னைக்கு வேறு புதுசு, அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சரிங்கிறாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸ்வேதாவும் கார்த்திக்கும் ஆடியோ கம்பெனிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ராஜா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க பல்லவியை பார்க்குறதுக்காக. இன்னொரு பக்கம் போலீஸ்காரர் உடனே ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. அது யாருன்னா மீனாட்சி. சார் என்ன சார் எல்லாம் குட் நியூஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மேடம், அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்ல வர நேரத்தில் கரெக்டாக கார்த்திக் சார் வந்துட்டார், அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல மேடம், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நான் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லவும் சார் ஓகே சார், இது ரொம்ப பர்சனல், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லதுங்கிறாங்க மீனாட்சி. போலீஸ்காரங்களும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மீனாட்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தீபாவுக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, இவ ஒரு வேளை ஐஸ்வர்யா செட் பண்ண ஆளாக இருக்குமோ, இவ பாடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, ஒரு வேளை தீபா பாடி அவங்க தான் பல்லவி அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மீனாட்சி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஸ்னேகா பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்ன இது என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ராஜா கிட்டே போய் கேட்குறாங்க. இன்றைக்கி கார்த்திக் சார் வராருல்ல அதுக்காக தான் அப்படின்னு ராஜா சொல்லவும் கார்த்திக் சார் டெய்லியும் தான் வராரு, அதுக்காக நீ இப்படியா பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஸ்னேகா கேட்கவும் இவளுக்கு என்னமோ எதிர்பார்ப்பே இல்லாத மாதிரி எதிர்பார்ப்போட கேட்டுட்ருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க ராஜா. கரெக்டாக அந்த டைமில் கார்த்திக் ஸ்வேதா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவை பல்லவின்னு சொல்லி ராஜா கிட்டேயும் ஸ்னேகா கிட்டேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ பாடுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டா அப்படின்னு ஸ்னேகா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்வேதா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்னாச்சு மேடம், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் பாட்டுனால ரொம்ப நர்வஸாக இருக்கா அப்படின்னு ராஜா கேட்கவும் ஆமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஸ்டுடியோவில் தானே பாட போகிறீங்க, லைவாக ஒன்றும் பாட போகிறது இல்லையா, அதனால ஏதாவது தப்பாச்சுனாலும் கூட நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறாங்க கார்த்தி ஸ்வேதா கிட்ட. சார் ஓகே சார், நான் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதனால் இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்குமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க ஸ்வேதா.
கரெக்டாக அந்த நேரத்தில் தீபாவும் வந்துடுறாங்க. ஸ்வேதா பேசிகிட்டு இருக்கிறது கேட்டதுமே என்ன இவ நம்மக்கிட்ட அவ்வளோ தைரியமாக பேசினா இப்போ என்னடானா இப்படி பயந்துட்டுருக்காளே, இவ ஒழுங்காக பாடிடுவாளா அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் சாமி கும்பிட்டுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ரெக்கார்டிங் ரூமில் கூட சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்ரேகா சொல்ல, சரிங்க அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கலாம்லங்கிறாங்க கார்த்தி. இல்லை சார் நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறதா வேண்டியிருக்கேன் சார் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, சரி தீபா நீங்கள் இவங்க கூட போயிட்டு வாங்கங்கிறாங்க. தீபாவும் ஸ்வேதாவும் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா அதுக்கும் தீபா தான் போகணுமா, என்ன இந்த கார்த்திக் சார் கூட அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா ஸ்வேதா 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அக்கா நான் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், அர்ச்சனை சீட்டா, இது ரொம்ப சின்ன கோயில் தான், இங்கே அர்ச்சனை சீட்டெல்லாம் கிடையாது, இப்படியே சாமி கும்பிடு, பேரை சொன்னால் ஐயரே அர்ச்சனை பண்ணி தருவாருங்கிறாங்க தீபா. ஸ்வேதா எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ரொம்பவே டென்ஷனோட சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அங்கே என்னடானா ஐஸ்வர்யா லாஸ்ட் மினிட்லேயே எஸ்கேப் ஆயிரு, அப்போ தான் உனக்கு செட்டில்மெண்ட் தருவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீ அதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா கூடவே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, எப்படி தான் நான் எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா ஸ்வேதா பாடினா கூட பரவாயில்ல, ஆனால் கார்த்திக் சார் ஜெயிச்சா போதும் இந்த சவாலில் அப்படின்னு தீபா கார்த்திக் வின் பண்ணணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அடுத்ததான் கார்த்திக்கும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அச்சோ இவர் வேறு வந்துட்டாரு, இந்த பக்கம் கார்த்திக் சார் இந்த பக்கம் தீபா, நான் எப்படி எஸ்கேப் ஆகுவேன் அப்படின்னு ஸ்வேதா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.